ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்னைக்கு எபிசோடில் டிஸ்சார்ஜ் ஆகி காவேரி தாத்தா வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பார்க்குறா. இவங்கெல்லாம் யார், இது புது வீடாக இருக்குதுன்னு கங்காவை இந்த குழந்தை யாருதுக்கான்னு கேட்குறா. அந்த இடத்துல ஒரு கோமாளி போல் ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு சந்தோஷமான சீமந்தம் பாப்பா எல்லா மூமெண்ட்டையும் கொண்டாந்துட்டு கடைசியாக குழந்த போல் காவேரியை நடிக்க வச்சுட்டாங்க. எந்த நடிப்பு நடித்தாலும் நம்ம காவேரியும் சரி விஜயும் சரி அழகாக தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த நடிப்பு ரொம்ப சகிக்கலை, தாங்க முடியல. இந்த இடத்துல கங்காவை கேட்குறா, யாரோட குழந்தை இதுன்னு சொன்னதா, என்னோட குழந்தை தான். யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு, யமுனா கல்யாணம் பண்ணிக்கிறது, கங்கா கல்யாணம் பண்ணிக்கிறது, குமரமாமான்னு தான் சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையும் ஓஹோன்னு கேட்குறவோ, ஆனால் இவளோட உணர்வு தெரியல பாருங்களேன். அந்த உணர்வு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு அந்த உணர்வை காட்டியிருந்தா கூட ஓரளவுக்கு நம்ம சந்தோஷப்பட்டுருக்கலாம். குழந்தை பிறந்த உணர்வுலாம் காவேரிக்கு இருக்குதுன்னு, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு கோமாளித்தனமாக கொண்டுன்னு வந்துட்டார் பிரவீன் சார். இதை ஏன் கொண்டாந்தாருன்னு தெரியல. வீக்கா மனசை புண்படுத்த தான். கதை எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி அமைக்கலாம். இந்த இடத்துல கூட ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க சுபன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நம்ம பாண்டியன் ஸ்டோர் 2வது பார்ட்டு அதை கொண்டாந்துருக்காங்களே, அதுபோல் கொண்டாந்தா கூட ஒரு அளவுக்கு தாங்கிக்கின்னு இருக்கலாம். ஆனால் இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் விஜய் வீட்டுக்கு வந்ததும் காவேரியை கேட்குறதும், இறந்துட்டான்னு இந்த குடும்பம் பொய் சொல்கிறதும் உண்மையிலேயே வந்து இது வீக்கா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பார்க்க முடியாத சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க. இது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. உண்மையாக சந்தோஷப்பட்டோன்னு நம்ம விஜய் வீட்டில் தான் காவேரியும் இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே இருந்தவங்க கிளம்புறாங்க. கிளம்புறது கொடைக்கானலா இல்லை சென்னையிலேயே தான் வேறு எதுனா வீடு பார்த்துக்கின்னு இருக்க போகிறாங்களான்னு அடுத்தது நம்ம பிரவீன் சார் மனசு வைக்கிறது தானே. நம்ம வீக்கா ஃபேன்ஸுக்கெலாம் வந்து சார் கொஞ்சம் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவரோட இது நம்ம எப்படி பார்த்தாலும் டிஆர்பி ஏறின்னு தான் இருக்கும். நம்ம ஏன்னா வீக்காவை நமக்கு பிடிச்சி போச்சு, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அதனால் வந்து எப்படி வேணாலும் கொண்டுக்கின்னு வரலாம். இந்த கதையை இப்படி கொண்டு வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் வீக்கா ஃபேன்ஸுக்கும் பிடிக்காத ஒரு கதை தான் இது. மூமெண்ட்டாக போகுது. சில வருடங்கள் கைத்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வருடங்கள் கைத்து கூட என்ன கொண்டாட போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். பை பை. நான் இந்த எபிசோடை ஃபுல்லாகவே நான் பார்க்கல, தள்ளி தள்ளி விட்டுட்டு தான் பார்த்துட்டு இந்த வீடியோவை கொடுக்குறேன். அடுத்தது எபிசோடில் சந்திக்கலாம். பை பை.